Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம capsicum rice தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ரைஸ் இது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த capsicum rice வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயில வந்து 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போது இந்த அளவு வெங்காயம் வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதோட ஒரு தக்காளியை, பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கேப்சிகமையும் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு 2 கேப்சிகம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த கேப்சிகமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 8 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு, கேப்சிகமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1-2 சேர்த்துக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். 4 கப் அளவு வடித்த சாதம் இருக்குது. இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் வடித்து எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக சாப்பாட்டு அரிசி எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணிங்கனாலுமே நல்லா உதிரியாக வடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கேப்சிகம் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் மேலே தூவி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேப்சிகம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்சிகம் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.